தமிழ் நேயர்களுக்கு அன்பு வணக்கம். வளமுடன் வாழ யோகா. இந்த நிகழ்ச்சியில் இன்றைக்கி ஒரு அற்புதமான யோகா பயிற்சியோடு நான் உங்களை சந்திக்கிறதுல பெரும் மகிழ்ச்சிங்க. இன்றைக்கி என்ன ஆசனம் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, இந்த உபவிஸ்த கோணாசனா. சரிங்களா? இது சொன்னோடனே ஒரு பயம் வரும். இது கால்களை பிரித்து அப்படியே முன்னாடி வளையணும், கொஞ்சம் இதெல்லாம் ஸ்டிஃபாக இருந்தால் என்னங்க பண்ணுறது அப்படின்ட்டு. அந்த ஆசனம் நிறைய பேருக்கு வராது தான். ஆனால் அதை வர வைக்கிறதுக்கு ஒரு பயிற்சி இருக்குதுங்க. இந்த ஹலாசனம்னு சொல்லுவாங்க. இந்த ஹலாசனம் அப்புறம் உபவிஸ்த கோணாசனம், இது ரெண்டையும் நம்ம மாற்றி மாற்றி அப்படியே செய்யும் பொழுது அந்த நிலைக்கு கொஞ்சம் நம்ம எளிமையாக வர முடியுங்க. அதாவது இந்த தொடை பகுதி, ஹாம்ஸ்ட்ரிங், காஃப் மசில், கெண்டைக்கால் பகுதியை அதனுடைய நெகிழ்வுத்தன்மையை கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம அதிகரிக்க முடியுங்க. இந்த செய்ய செய்ய அது வருங்க. ஆரம்பத்தில் கொஞ்சம் கடினமாக தான் தெரியும், ஆனால் போக போக இது சாத்தியம்தாங்க. இதை எப்படி முறைப்படி செய்யணுங்கிறத இப்போ நான் உங்களுக்கு தெளிவாக விளக்குறேங்க. கால்களை பிரித்து வச்சுக்கோங்க, கைகளையும் பிரித்து வச்சுக்கோங்க. கண்களை மூடி சுவாசத்தை கவனிங்க. சரிங்க. இப்போ படுத்த நிலையில் கால் ரெண்டையும் அப்படியே தலைக்கு மேலே கொண்டாந்து கீழே வச்சோம்னா ஹலாசனா. அதே கால்களை நல்லா பிரிச்சுட்டு கீழே கொண்டாந்து உங்களுடைய நெத்தியோ தாடையோ வச்சோம்னா உபவிஸ்த கோணாசனா. இப்போ இது எல்லாருக்கும் சாத்தியம் இல்லை. இந்த இடம் ரொம்ப ஸ்டிஃபாக இருக்கும், இறுக்கமாக இருக்கும், அது தளர்வு பண்ண முடியாது. அப்போ இதையும் அந்த ஆசனத்தையும் நம்ம கொஞ்சம் அதை மாறி மாறி செய்யும் பொழுது இந்த இடம் கொஞ்சம் ஃப்ரீ ஆகிடும். சரிங்களா? அப்போ அதோடைய நெகிழ்வுத்தன்மை அதிகமான உடனே அந்த ஆசனத்துக்கு நம்மளால் வர முடியுங்க. சரிங்களா? சரிங்க. இப்போ ஆரம்பிக்கலாங்களா? இப்போ கீழே போகும்போது மூச்சை வெளியே விடணும், அங்கே கீழே போகும்போது மூச்சை வெளியே விடணும், நடுவில் தான் மூச்சை உள்ளே இழுத்துக்கணும். அவ்வளோதாங்க விஷயம். சரிங்களா? இப்போங்க அதாவது கீழே போய் தலையை கீழே வைக்கும் பொழுது மூச்சை வெளியே விடணும், அங்கே படுத்த நிலையில் கால்கள் ரெண்டும் மேலே போய் தரையை தொடும் பொழுதும் மூச்சை வெளியே விடணும், மையப்பகுதியில் மட்டும் மூச்சை உள்ளே இழுத்துக்க வேண்டியதுதான். அவ்வளோதாங்க. சரிங்களா? இது தொடர்ந்து அவங்கவுங்களுக்கு தகுந்த மாதிரி செய்யலாங்க. ஒரு எடுத்த உடனே ஒரு 3 தடவை பண்ணுங்கள், அப்புறம் 5 தடவை, அப்புறம் 10 தடவை அப்படின்னு நம்ம இதை அதிகரிச்சுக்கலாங்க. சரிங்களா? அவ்வளோதாங்க. இதை பண்ணிட்டீங்க அப்படின்னா அப்புறம் எளிமையாக உங்களால் இப்படி காலை பிடிச்சிட்டு நெத்தியோ அல்லது தாடையோ கீழே வைக்கலாங்க. சரிங்களா? எடுத்த உடனே இதை செஞ்சோம்னா கடினமாக இருக்கும். அதுக்கு இந்த பயிற்சிகளை பண்ணிவிட்டு செஞ்சோம்னா கொஞ்சம் எளிமையாக இருக்கும். இந்தளவுக்கு முடியாட்டியும் கூட எவ்வளோ கீழே வருதோ வருங்க. சரிங்களா? அவ்வளோதாங்க. இது பண்ண உடனே ஒரு மாதிரியாக இருக்கும். ஏதாவது ஒரு மாற்று ஆசனம் பண்ணால் நல்லா இருக்குமே, என்னங்க பண்ணலாம்? பூர்வ உத்தானாசனா. சரிங்களா? அவ்வளோதாங்க. ஓய்வு. இப்போ நம்ம பார்த்த இந்த ஆசனம், சரிங்களா, 2 ஆசனம் பார்த்துருக்கோம். ஒன்று ஹலாசனாங்கிறது, இன்னொன்று உபவிஸ்த கோணாசனாங்கிறது. இந்த 2 ஆசனமும் பார்த்தீங்க அப்படின்னா ஃபார்வர்ட் பெண்டு, அதாவது முன்னாடி வளைஞ்சு செய்யக்கூடிய ஆசனம் தாங்க. ஆனால் அது நிலை தான் பார்க்குறதுக்கு வித்தியாசமாக தெரியும். ஆனால் 2 ஆசனமுமே முன்னாடி வளைஞ்சு செய்யக்கூடிய வகையில் தாங்க வருங்க. சரிங்களா? இதை எவ்வளவு முடியுதோ அவ்வளோ மட்டும் செய்யுங்க. போக போக நாளடைவில் அதனுடைய இறுதி நிலையை கண்டிப்பாக அடைய முடியுங்க. இது நான் உறுதியாக சொல்லுவேங்க. சரிங்களா? அடுத்த நிகழ்ச்சியில் இன்னும் ஒரு அற்புதமான யோகா பயிற்சியோடு நான் உங்களை சந்திக்கிறேங்க. நன்றி, வணக்கம்.